Dear students, welcome to Abbas Mathematics. அதுக்கு அடுத்து discrete mathematicsல first topic 12.1 12.2 ட்ரூத் டேபிள் பற்றி சொன்னோம். அதில் உங்களுக்கு மேற்கொண்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிற மேத்ஸ் மட்டும் சொல்கிற சம்ஸை மட்டும் பார்த்தா போதும், ஈஸியாக 70 மார்க் எடுக்கலாம். தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சாப்டர் 1 ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 10 மார்க் இருக்குது. செகண்ட் சாப்டரில் 2 + 3 + 5 + 1 மார்க், அது வேறு, இதை விட்டுருங்க. சில நேரத்தில் இதில் 2 3 மார்க் ஏற்றுவார். இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸில் 2 3 மார்க். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதே 10 மார்க், எக்ஸப்ட் 1 மார்க். 1 மார்க் சொல்லலை, 2 3 மார்க்ஸ். தேர்டு சாப்டர் ஒரு ஒன்லி 10 சமுதாயம் இருக்குது. 5 மார்க் சமயம் ஒரு 10 சமுதாயம் இருக்குது. 2 மார்க் நல்ல ஈஸியான சமெல்லாம் இருக்கும். ஈஸியாக 10th படித்த மாதிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு, x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கலப்படன் = 0, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் b/a, ஆல்ஃபா பீட்டா c/a, இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது. டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், ஆட் டிகிரி ஈவன் டிகிரி, அந்த மாதிரி இருக்குது. சிந்தட்டிக் டிவிஷன் இருக்குது, ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. ஷோ தட் ரூட்ஸ் ஆர் ரியல் ஈக்குவல் ரேஷனல் நம்பர்ஸ், அந்த மாதிரி இருக்குது. வருஷம் அந்த கொஸ்டின் ஒன்று வந்துடுது. ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஷோ தட் ரூட்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ், ரூட்ஸ் ஆர் நாட் ரியல், இஃப் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், அந்த மாதிரி சில சம் இருக்குது. தேர்டில் ஈஸியாக ஒரு 10 மார்க் எடுத்துடலாம். ஃபோர்த்தில் எல்லாம் பார்க்க வேணாம், கொஞ்சம் பகுதி மட்டும் பார்த்தா போதும். ஸ்டாண்டர்டாக ஒரு 10-15 சம் இருக்குது. 10 சம் தான் 5 மார்க்கில் 10 சம் தான் இருக்கும். அது அப்படியே அட்டன் பண்ணிடலாம். அதில் அப்புறம் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரியும், tan x + y ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்குது. இதுக்கு 4 செஞ்சாச்சு. 5th சாப்டரில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் சர்க்கிள், பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, இதில் ஒரு 10 சம் இருக்குது. இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். 5 மார்க்கில் சொல்கிறேன். ஒன்லி 10 சம் மார்க்கு கிடையாது. 10 ப்ராப்ளம் இருக்குது. அதில் 10 ப்ராப்ளம்ஸ் இன் 5 மார்க்ஸ். அதில் ஒரு சம் வந்துடும். அதுக்கடுத்து வேர்ட் ப்ராப்ளம் இருக்குது. வேர்ட் ப்ராப்ளத்தில் ஒன்று வந்துடும். அப்போ 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஒரு 2 மார்க் வரும். அடுத்து 6th உங்களுக்கு ஒரு கொஞ்சம் படித்தா போதும். அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் 6.1ல் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட், அப்போலோனியஸ் தியரம். அதுலேயே இதெல்லாம் நான் 6 சம்ம கேட்காட்டினா அங்கிட்ட 6.3 இருக்குது. 6.3ல் இந்த a cross b cross c ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா, a.c வெக்டர் b மைனஸ் a.b வெக்டர் c, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ் a cross b cross c cross d, இந்த ஒரு தியரம், இந்த ஒரு சம் இருக்குது. இதிலிருந்து நிச்சயமாக ஒரு 5 மார்க் வந்துடும். கம்பல்சரோட கேட்கலாம். அப்புறம் இதில் இந்த ஃபஸ்ட்டு 6.1ல் அந்த ஒர்க் டன் பை ஃபோர்ஸு, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், டார்க், திருப்புத்திறன், விசை செய்த வேலை, திருப்புத்திறன், இந்த மாதிரி. அதில் ஈஸி F.D R × F, ஒன்று டாட் ப்ராடக்ட்டு, ஒன்று கிராஸ் ப்ராடக்ட், அவ்வளோதான். இதிலே கோப்ளானர், கொலினியர் அப்படிங்கிற சம்மெல்லாம் இதில் வரும். அவ்வளோதான். அப்புறம் 2 மார்க் சில இந்த ஒர்க் டன் பை ஃபோர்ஸு, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு 3 மார்க்கு.
கடைசியில் வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸு பிளேன்ஸு ஆங்கிள் லைன் அண்ட் பிளேன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். 5 மார்க்கில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. 6.7 ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்ஸ். 1.2 parallel, 2.1 parallel, 3 points, so that skew lines, so that intersecting lines, the lines are intersect, find the value of lambda, find the angle between two planes, angle between two lines, angle between a line and plane, find the image of the point. இந்த மாதிரி சில சம் இருக்குது. இந்த 6.7லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். அதனால் இது 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். 7th நான் இப்போ சொல்கிறேன். 11th போகிறேன். 11th வந்து ப்ராபபிலிட்டியில் வந்து ஒரு சம் இருக்குது. அதில் வந்து இந்த கே இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது, பைனாமியல் தியரம் அந்த மாதிரி சம் இருக்காது. அதுலேருந்து ஒரு சம் வந்துடும். இதில் 10 மார்க் இருக்குது. ட்ரூத் டேபிளில் இருக்குது அடுத்து. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரூத் டேபிள் வருஷம் ட்ரூத் டேபிள் நமக்கு ஒரு கஷ்டமான பகுதியும் ஒரு ஈஸியான பகுதியும் கொடுத்துருவாங்க. சில வருஷங்களை பார்த்தோம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம பார்க்க மாட்டோம் பெரும்பாலும். அது சாய்ஸாக நமக்கு இந்த ட்ரூத் டேபிள் கொடுத்துருவாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். அதிலே பார்த்தா 2 சம் இருக்குது. அடிஷன் மாடுலோ 5, அடிஷன் மாடுலோ 11. அந்த டேபிள் போட்டு 5 பாயிண்ட் எழுதி ஐடென்டிட்டி இன்வெர்ஸ்னா போதும். 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இவ்வளவு தான். அப்போ நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 70 மார்க் தட்டுறது. எல்லாம் படிக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா போதும். ரொம்ப படிக்கவே தெரியாத பையன், என்னால் பாஸ் பண்ண முடிக்க முடியாத பையன் அப்படின்னு நினைக்கிற பையங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 3 நாள், ஒரு வாரம் இல்லை 3 நாள் கூட போதும். அழகாக 20 மார்க் எடுக்க வச்சிடலாம். அந்த மாதிரி இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதை பற்றி சொல்லிவிட்டேன். அடுத்து டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு இது சொல்லணும், அந்த சொல்கிறேன், பார்த்துக்கங்க.